10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Now we are going to learn about carbon resistors. Resistance அப்படின்றது எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லுவோம். ரெசிஸ்டர் அப்படின்றது த நேம் ஆஃப் த காம்போனன்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெசனை ஆரம்பிக்கும் போது ரெசிஸ்டன்ஸோடைய சீரீஸ் காம்பினேஷன் அண்ட் பேரலல் காம்பினேஷனை பற்றி பேசியிருப்போம். when the two or more number of resistors are connected in series combination, when the two or more number of resistors are connected in parallel combination, what about the effective resistance? Then we are able to calculate it by doing the circuit combination. Likewise, அதுபோலவே கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம். கார்பன் அப்படின்றது என்ன நம்ம இதை பார்த்துருப்போம். இந்த கார்பன் அப்படின்றது இட் இஸ் த மேட் ஆஃப் எ கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு பீங்கான் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பீங்கான் என்ன மெட்டீரியலால் மேட் ஆஃப் ஆகிருக்கோ அதே மெட்டீரியல் தான் இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸும் மேட் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ சிம்பிளி வி கேன் கால் இட் இஸ் எ செராமிக் கோர் அப்படின்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ செராமிக் கோர் ஆன் விச் எ தின் லேயர் ஆஃப் கிறிஸ்டலின் கார்பன் இஸ் டெபாசிட்டட். ஸோ இந்த கார்பன் ரெசிஸ்டார் அப்படின்றது என்ன மெட்டீரியலால் மேட் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னா செராமிக் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல். அந்த செராமிக் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலில் கிறிஸ்டலின் கார்பனை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம். இந்த ரெசிஸ்டருக்கு 2 ends இருக்கும், பட் it does not have any charges. That means in the concept of the battery we are calling as one end is the positive terminal and another end is the negative terminal, but the resistor does not have any charges. That's why I am telling the resistors are not having any charges at both the ends. அப்போ ரெசிஸ்டர் அப்படின்றது எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதனுடைய 2 எண்டில் நீ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டார்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? த ரெசிஸ்டார்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிபிள், ஸ்டேபிள் அண்ட் காம்பேக்ட் இன் சைஸ். அதாவது எக்ஸ்பென்சிவ்லி இட் இஸ் வெரி லோ காஸ்ட் மெட்டீரியல், பட் இட் ஹேஸ் வெரி ஸ்டேபிள் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ இட் ஹேவ் வெரி ஹை ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்றது நம்பிக்கைத்தன்மையை நம்ம சொல்லுவோம். அதே போல் காம்பேக்ட் இன் சைஸ், ஈஸி டு கேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த கார்பன் ரெசிஸ்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கலர்டு ரிங்ஸ் அப்படின்றது இதில் கவர் ஆகும். 3 colored rings are used to indicate the value of a resistor. இப்போ மெயின் திங் அப்படின்றது இதுதான். இப்போ கார்பன் ரெசிஸ்டர் அப்படின்றது 3 கலர்ஸ் இந்த இடத்துல ரிங் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங் பேட்டர்னில் கொடுத்துருக்கக்கூடிய 3 கலர்ஸும் 3 வேல்யூஸை மீன் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அப்படின்றது 2 கலர்ஸை பற்றி பேசுகிறோம். அந்த 3 கலரில் ஃபஸ்ட்டு 2 கலர் அப்படின்றது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். தட் மீன்ஸ் உன்னோட சின்ன கிளாஸ் அப்படின்றது 11th standard. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? ஆல் த non-zero digits ஆர் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸுக்கான மீனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3rd கலர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த 3rd கலர் எதை சொல்ல வரோம் அப்படின்னா டெசிமல் மல்டிப்ளையர். அதாவது 3வது கலருடைய நம்பரை எடுத்து 10 to the power of that நம்பராக எழுதணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 3 ரிங் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த 3 ரிங்கில் என்ன மாதிரியான கலர்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு கலருக்குமான வேல்யூ என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பேசலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறோம். பி, பி, ஆர், ஓ, ஒய், ஜி, பி, வி, ஜி, டபிள்யூ. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியாது.
அதனால் இதுக்கு ஒரு நிமானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். while read as like பிபி ராய், ஆர்ஓஒய்யை எப்படி படிக்கலாம்னா ராய் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஜி பிலாங்ஸ் டு கிரேட், பி பிலாங்ஸ் டு பிரிட்டன், ஸோ வி பிலாங்ஸ் டு வெரி, ஜி பிலாங்ஸ் டு அகைன் குட், W belongs to wife. So while consecutively while read as B.B. Roy, Great Britain, very good wife. Likewise, we can remember easily. இப்போ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆல்பபெட்டும் ஒரு கலர்ஸை நமக்கு மீன் பண்ணி கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு நம்பர்ஸு அவசியமானது. எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்றது பிளாக், செகண்ட் லெட்டர் அப்படின்றது ப்ரௌன், தேர்ட் லெட்டர் அப்படின்றது ரெட், ஃபோர்த் லெட்டர் ஆரஞ்ச், ஃபிஃப்த் லெட்டர் எல்லோ, சிக்ஸ்த் லெட்டர் கிரீன், செவன்த் லெட்டர் ப்ளூ, எயித் லெட்டர் வயலட், நைன்த் லெட்டர் கிரே அண்ட் 10th லெட்டர் ஒயிட். அப்போ டோட்டலாக இதில் 10 ஆல்பபெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 10 ஆல்பபெட்டுக்கும் 10 கலர்ஸ் இருக்குது. கரஸ்பாண்டிங்லி இந்த 10 கலருக்கும் 10 நம்பர்ஸை கொடுத்துருக்குறோம். ஃப்ரம் த நம்பர்ஸ் 0 to 9 வரைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டருக்கு 1ன்னு எடுக்கக்கூடாது, இட் பிலாங்ஸ் டு 0th பொசிஷன். அப்போ லாஸ்ட் லெட்டர் என்னவாக இருக்கும், 9th பொசிஷனாக இருக்கும். அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 கலருக்கும் ஒரு நேமை கொடுத்துருக்குறோம். இதை ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெட்டர் வந்து பிளாக்கு, லாஸ்ட் லெட்டர் அப்படின்றது ஒயிட். ஸோ வி ஸ்டார்ட்ஸ் அட் பிளாக், எண்ட்ஸ் அட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்றத கன்ஃபியூஷன் இந்த இடத்துல உருவாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 லெட்டருமே பிபி. அப்போ இதில் எது பிளாக்கு எது ப்ரௌனுன்ற கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் லெட்டரை வந்து பிளாக்குன்னு மைண்டில் வச்சுக்க, செகண்ட் லெட்டர் வந்து ஆஸ் யூஷுவல் இன்னொரு கலர் என்னவாக இருக்க முடியும்னா ப்ரௌன் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றத நம்ம மைண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக்குக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் 0, ஒயிட்டுக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் 9. ஸோ இதுதான் நம்ம மைண்டில் செட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இந்த நம்பர்ஸுடைய நேமிங்கை தான் கரஸ்பாண்டிங் கலர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் டாலரன்ஸ் லெவல்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே இருக்கிற டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். ஸோ இந்த டயக்ராமில் பாரு, இதுக்கு பேர் தான் நம்ம கார்பன் ரெசிஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டாரில் மொத்தம் 4 ரிங்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரிங்ஸில் பாரு, எப்பவும் படிக்கும்போது லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி படிக்கும்போது ஃபஸ்ட்டு கலர் அப்படின்றது க்ரீன், செகண்ட் கலர் அப்படின்றது ப்ளூ, தேர்டு கலர் அப்படின்றது ஆரஞ்ச், ஃபோர்த்து கலர்ன்றது தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த ஃபோர்த்து கலராக இருக்கக்கூடியதில் 3 காம்பினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், செகண்டு சில்வர் கலர், தேர்டு கலர் வந்து கலர்லெஸ். அதாவது எந்த ஒரு லைனுமே அந்த இடத்துல கொடுக்காத பட்சத்தில் அவங்களோட வேல்யூ நம்ம எப்படி மீன் பண்ணுறது அப்படின்னா, கலர்லெஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் 20% இருக்கும். அதுவே சில்வர் கலராக இருக்கும் பட்சத்தில் 10% இருக்கும். கோல்டு கலராக இருந்தால் 5%. ஸோ இதெல்லாம் டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாலரன்ஸ் லெவலை இங்கே என்ன ரீசனுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவில் இந்த டாலரன்ஸுடைய பெர்சன்டேஜ் வந்து எய்தர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷனாக நமக்கு கிடைக்க வருது. அதை நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் நம்ம பேசுவோம். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம டாலரன்ஸ் லெவலோட 3 கலர்ஸோடைய காம்பினேஷன் சொல்லியிருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸுடைய ஒவ்வொரு லெட்டருக்குமான வேல்யூ என்னன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ முன்னாடி நம்ம சொல்லும் போதே ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அப்படின்றது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆகும், தேர்டு லெட்டர் அப்படின்றது டெசிமல் மல்டிப்ளையராகவும் பேசியிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்குமான கரஸ்பாண்டிங் நம்பரை பக்கத்தில் எழுதிக்கிறோம். தேர்டு கலருடைய கரஸ்பாண்டிங் நம்பரை 10 to the power of that நம்பராக மீன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கூடிய கார்பன் ரெசிஸ்டருக்கான டயக்ராம் இது தான். இந்த கார்பன் ரெசிஸ்டருடைய டயக்ராமில் ஃபஸ்ட்டு கலரு க்ரீன், செகண்ட் கலர் ப்ளூ, தேர்டு கலர் ஆரஞ்சு. இப்போ க்ரீனுக்கான நம்பர் என்ன, இந்த டேபிளேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ க்ரீனுக்கு வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பி அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கிறோம், பட் கொஷினில் வந்து அவங்க தெளிவாகவே ப்ளூன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ளூக்குமான கரஸ்பாண்டிங் நம்பர் 6 இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். தேர்டு கலர் அப்படின்றது ஓ,
ஓன்றது ஒரு லெட்டர் தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கும், அது வந்து ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கான நம்பரு 3. இதை மட்டும் எப்படி எழுதியிருக்குன்னா 10⁻³ அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அப்போ நல்லா மனசில் வச்சுக்கலாம், தேர்டு கலராக எது இந்த இடத்துல இருக்குதோ அந்த தேர்டு கலருடைய நம்பரை 10⁻⁻ தட் நம்பராக எழுதணும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு க்ரீனே அகைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா க்ரீனுக்கான நம்பர் வந்து 5, அப்போ 10⁻5 தான் எழுதணும். சப்போஸ் பிளாக் இருந்தது அப்படின்னா 10⁻0 எழுதணும். சப்போஸ் கிரே இருந்தது 10⁻8 எழுதணும். ஸோ டேபிள் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம எழுதிக்கலாம். அதே போல் டாலரன்ஸ் லெவல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோல்டு அப்படின்ற பட்சத்தில் கோல்டுக்கான டாலரன்ஸ் வேல்யூ 5%. அப்போ டாலரன்ஸ் ஆஃப் கோல்டு இஸ் 5% அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் காம்பினேஷனில் எழுத போனோம் அப்படின்னா க்ரீனோட நம்பர் 5, ப்ளூவோட நம்பர் 6 அப்படியே பக்கத்தில் எழுதிக்கலாம். அப்போ while read as 56 அப்படின்னு படிக்கலாம். மூணாவது கலர் என்ன, ஆரஞ்சு. ஆரஞ்சோட வேல்யூ என்னவா இருக்குது, 10⁻3. அப்போ அதை எழுதும்போது 56 × 10⁻3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 56 × 10⁻3 ஓம் இஸ் தி எக்ஸாக்ட் வேல்யூ ஃபார் த கிவன் காம்பினேஷன் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த 10⁻3 நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 10⁻3 எப்படி சொல்லுவோம், பவர் ஆஃப் 10ல் சொல்லணும் அப்படின்னா 10⁻3 பிகம்ஸ் 1 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 56 கிலோ ஓம் அப்படின்னு படிக்கலாம். சரி, அப்போ 56 கிலோ ஓம் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் கார்பன் ரெசிஸ்டார் வித்தவுட் த டாலரன்ஸ். அப்போ டாலரன்ஸை பற்றி பேசணும்னா 5%. அப்போ வித் த டாலரன்ஸ் ஆஃப் 5%. அப்போ 5% அப்படின்றது என்னவா இருக்குன்னா இந்த 56,000ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 56,000 ஓமில் 5%ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5% ஆஃப் த டாலரன்ஸ் இஸ் 2800 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2800 இந்த 56,000ஓட எய்தர் ஆட் பண்ணலாம் ஆர் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த டாலரன்ஸ் லெவலை பொறுத்து இந்த கார்பன் ரெஸ்டோட வேல்யூ கண்டிப்பாக வேரி ஆகும். தட் மீன்ஸ் 56,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2800 ஓம்னு படிக்கணும். அப்போ என்ன மீனிங்கு, 56,000 ஓமோட 2800 ஓமை ஆட் பண்ணாலும் இந்த கார்பன் ரெஸ்டோட வேல்யூ தான். 56,000 ஓமோட 2800 ஓமை சப்ராக்ட் பண்ணாலும் இந்த கார்பன் ரெஸ்டோட வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் எந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. வாட் இஸ் தட், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ டெம்பரேச்சர் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? இப்போ இந்த இடத்துல யார் யாருக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் த ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டிவிட்டி இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே, when unit area of cross section of the given conductor, when unit length of the given conductor, so the resistance of a given conductor is numerically equal to the resistivity. அப்போ இந்த இடத்துல நம்ம பேசுறது கண்டக்டரை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ so that the temperature dependence of resistivity is nothing but the resistivity of material is dependent on temperature. அப்போ இது எதை உணர்த்துது நமக்கு, wherever the places which are the situation we are moving with able to the help of temperature means, அதாவது டெம்பரேச்சரோட ஹெல்ப்பால் ரெசிஸ்டிவிட்டி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. தட் மீன்ஸ் when the temperature is increase or decrease whatever it may be, it is able to respond the resistivity of the conductor or not. Such type of question they will arise here. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் இந்த இடத்துல நமக்கு எழுந்தது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கண்டக்டிங் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி என்னவாகும், அதே டெம்பரேச்சர் குறையும் போது கண்டக்டிங் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி என்னவாகும். அப்போ when the temperature of the conductors increases, correspondingly the resistivity of the conductor also increases. ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதுகிறோம், T is increases correspondingly R also increases. அப்போ இதுக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் எப்போ அதிகமாகுதோ அப்போ ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும்.
சரி, இப்போ ரெசிஸ்டிவிட்டி பற்றி தானே பேசணும், ரெசிஸ்டன்ஸை சொல்கிறீங்களே அப்படின்னா அதை தான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். when the resistivity of the material is numerically equal to the resistance when 1 meter length, when 1 area of cross section, that means 1 meter square area of cross section சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சர் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், கரஸ்பாண்டிங்லி ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கண்டக்டர்ஸை டெம்பரேச்சரை நம்ம மினிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு ரெண்டாக பிரிக்கலாம். மினிமம் டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் அட் 0 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நத்திங் பட் T டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ரோ அட் T டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ அட் 0 டிகிரி செல்சியஸ் within the bracket 1 plus alpha into T minus T0. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம கொஸ்டின் வரும்போது ரெசிஸ்டிவிட்டி அட் 0 டிகிரி செல்சியஸ், ரெசிஸ்டிவிட்டி அட் T டிகிரி செல்சியஸ், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். அதாவது ரோ T அப்படின்றது என்னென்னா T டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி, தென் ரோ நாட் அப்படின்றது என்னென்னா T0ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி. T0 அப்படின்றது மேக்ஸிமம் நம்ம 0 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம், சில நேரங்களில் நமக்கு 20 டிகிரி செல்சியஸ்னு எடுக்க சொல்கிறோம். அப்போ 20 டிகிரி செல்சியஸை பற்றி இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா அதுதான் மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். T டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு அர்த்தம். அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னா T மைனஸ் T0னா யார்? திஸ் இஸ் தி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை டெல்டா T அப்படின்னு எழுதலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபாவுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆல்ஃபாவை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஸோ த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் it is the ratio of increase in resistance per degree rise in temperature to its resistance at 0 degree Celsius. அதாவது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் T டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் ஆல்ஃபாவுக்கானது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ரோ நாட் அப்படின்றது இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ while splitting ரோ நாட் இன்ட்டு 1 become as ரோ நாட் ப்ளஸ் ரோ நாட் இன்ட்டு ஆல்ஃபா T மைனஸ் T0. அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ரோ நாட்டோட வேல்யூ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா ரோ T மைனஸ் ரோ நாட்னு மாறிடுச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? ஆல்ஃபா இன்ட்டு ரோ நாட் இன்ட்டு T மைனஸ் T0. இப்போ இதுலேருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ தேவைன்னா எப்படி பிரிக்கலாம்? ஆல்ஃபாவை மட்டும் வச்சுக்க, மீதெல்லாம் ஆப்போசிட்டில் கொண்டு போனால் ரோ T மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் இன்ட்டு T மைனஸ் T0. இந்த T மைனஸ் T0க்கு பேர் தான் டெல்டா T. ரோ T மைனஸ் ரோ நாட்டுக்கு பேர் தான் டெல்டா ரோ. அப்போ இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது ரோ டெல்டா டிவைடட் பை டெல் ரோ டிவைடட் பை டெல் T இன்ட்டு 1 பை ரோ நாட். அப்போ இது ஆல்ஃபாவோடைய எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இதிலிருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை சொல்ல முடியும். ஏன்னா இதுவும் ரெசிஸ்டிவிட்டி, இந்த டெல்டா ரோவும் ரெசிஸ்டிவிட்டி ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா டெல்டா T மட்டும்தான் இருக்கும். அதனோட யூனிட் என்ன? டிகிரி செல்சியஸில் தான் சொல்கிறோம். அதனால தான் இட்ஸ் யூனிட் இஸ் பர் டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வேர்ட் ஃபார்மில் எழுதணும்னா பர் டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். இப்போ ஆல்ஃபாவுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 1 பை ரோ நாட் இன்ட்டு டெல்டா ரோ டிவைடட் பை டெல்டா T. ஸோ முன்னாடியே நம்ம சொன்னோம் இந்த ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் நியூமரிக்கலி ஈக்குவல். எப்போ? யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், யூனிட் லென்த்தில். ஸோ அது ரெண்டு ப்ரொபோஷனாலிட்டியாக மீன் பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு மாற்றலாம். ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கெல்லாம் ரோ யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அங்கெல்லாம் R யூஸ் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். அப்போ RT இஸ் ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு T மைனஸ் T0. இந்த T மைனஸ் T0 தான் என்னவா மாறிடுச்சு? டெல்டா Tயாக மாறிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா ஆர்னு சொல்லியிருக்கிறோம் இன்ட்டு 1 பை R0. ஸோ இதுக்கு பேரும் ஆல்ஃபா தான். இப்போ இது என்ன கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலாம்? ஆல்ஃபா அப்படின்ற வேல்யூ ரெசிஸ்டிவிட்டிக்கு சொன்னாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ்க்கு சொன்னாலும் சரி. சப்போஸ் தே வில் ஆஸ்க் ஹவ் வி ஏபிள் டு டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம டைட்டிலில் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு பேசியிருக்கிறோம். சப்போஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டால் கொஞ்சம் முன்னாடி நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். என்ன சொல்லுவோம்? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப், அதாவது ரெண்டு பேருக்குமான ரேஷியோ. எப்படி சொல்லுவோம்? த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இங்கே சொல்லணும்னா இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர்
to its resistance at 0 degree Celsius. ஏன்னா இந்த R நாட்டோட வேல்யூ தானே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ it is able to defined as the ratio of increase in resistance per degree rise in temperature to its resistance at 0 degree Celsius. ஸோ அப்போ இந்த கண்டக்டரில் ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபார் த கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். கண்டக்டர்ஸில் மெட்டல்ஸையும் யூஸ் பண்ணலாம், சில நேரங்களில் அலாய்ஸையும் நம்ம கொண்டு வரலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது செமிகண்டக்டர்ஸ். அப்போ செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன? செமிகண்டக்டர் அப்படின்றது கண்டக்டர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்லன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூஸை வச்சுட்டு மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது எப்போ? டெம்பரேச்சர் அதிகமாகும் போது. ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது எப்போ? டெம்பரேச்சர் அதிகமாகும் போது. அப்போ when increasing of resistance the temperature also increases, or we can call like this also, the resistance of the conductor is increases, correspondingly resistance also increases. அப்போ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஆப்போசிட் வேல்யூ தான் செமிகண்டக்டரில். தட் மீன்ஸ் when the temperature of the semiconductor is increases, the resistance of the semiconductor is decreases. அப்போ simply we can call both are inversely proportional to each other னு சொல்லலாம். அப்போ கண்டக்டர்ஸில் சொல்லும்போது directly proportional to each other. அப்போ temperature is directly proportional to the resistance in the case of conductors. In the case of semiconductor, temperature is inversely proportional to the resistance, or we can call temperature is inversely proportional to the resistivity also. அப்போ இந்த இடத்துல செமிகண்டக்டரில் ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூவில் கிடைக்கும். அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், which is the semiconductor having the negative alpha, that means negative temperature coefficient of resistance is nothing but thermistor. அவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? தெர்மிஸ்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். சரி, அப்போ எங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் வந்து செமிகண்டக்டராக இருக்கும், எங்கெல்லாம் பாசிட்டிவ் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு கண்டக்டர்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரி, இதை கொண்டு போயிட்டு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டக்டர்ஸ்க்கு ஒரு கிராஃப் எடுத்துருக்கிறோம். த டெம்பரேச்சர் இன் கெல்வின் இஸ் டேக்கிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டேக்கிங் அலாங் த ஒய் ஆக்சிஸ். The unit of resistivity is ohm meter, the unit of temperature is Kelvin. இப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம வந்து 0 கெல்வின்லேருந்து நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண ரெசிஸ்டிவிட்டியும் ரைஸ் ஆகுது. அதாவது ஒரு ஸ்மால் டெம்பரேச்சராக இருக்கும்போது நமக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது லீனியர் பார்த்தா கிடைக்கிறதில்ல. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு கர்விக்கல் நேச்சர் மாதிரி லைட் வேரியேஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் பிகம் லோ, அதாவது லோ டெம்பரேச்சராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து நான் லீனியர் பார்த்தா இருக்குது. அதே டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகுது, ஸோ நமக்கு லீனியர் பார்த்தா கிடைக்குது. இது எந்த கேஸ் அப்படின்னா கண்டக்டர்ஸில் நமக்கு சொல்லலாம். அதுவே செமிகண்டக்டரில் சொல்லணும் அப்படின்னா செமிகண்டக்டரில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ், த ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிக்ரீசஸ். அப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கிராஃபுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் கூட பார்த்துருக்குறோம். when the temperature is increases, the resistivity of the material is decreases. ஸோ அதே மாதிரி தான் இதனோட யூனிட்டும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ செமிகண்டக்டரில் நமக்கு கண்டக்டிங் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ கிளாசிஃபிகேஷனை பற்றி பேசும்போது நம்ம ரெண்டு தான் சொல்லியிருக்கோம், ஒன்று கண்டக்டர்ஸ், ரெண்டாவது செமிகண்டக்டர். ஸோ இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத மூணாவதாக ஒன்று சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் இன்சுலேட்டர்ஸ். ஏன் அவங்க இந்த சீன்லேயே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலேட்டர்ஸ் ஆல்வேஸ் கால்ட் ஆஸ் நான் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கண்டக்ஷனை பற்றி தான் பேசணும். அதனால் நான் கண்டக்டராக இருக்கக்கூடிய இன்சுலேட்டரை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசலை. ஏன் அப்படின்னா இன்சுலேட்டர்லேயும் இதே மாதிரியான கேசஸ் தான் நடக்கும். செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி கண்டக்டிங்னு சொல்லுவோம். ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் த செமிகண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னா ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் அப்படின்றது ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். அதே போல் கண்டக்டர்ஸில் சொல்லும்போது காப்பரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே இன்சுலேட்டரை பற்றி பேசணுன்னா மைக்கா இருக்குது, உட் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் பற்றி பேசணும். இதனுடைய கான்செப்டை வச்சு இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி அண்டு ரெசிஸ்டிவிட்டியை ரிலேட் பண்ணலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ரெசிஸ்டிவிட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரெசிஸ்டிவிட்டியுடைய ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேல்யூ தான் யார்? கண்டக்டிவிட்டி.
Reciprocal of resistivity is nothing but conductivity. ரெசிஸ்டிவிட்டிக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம் ரோ இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை என் இ ஸ்கொயர் டவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் யாரு? சிக்மா. சிக்மா இஸ் நத்திங் பட் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ கிவன் மெட்டீரியல். ஸோ இட் இஸ் மென்ஷன் பை த லெட்டர் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு இதனுடைய அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ் என் இ ஸ்கொயர் டவ் பை எம். ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணலாம்? see here rho is inversely proportional to the n. அப்போ என்னன்னா என்னன்னு கேள்வி வரும் இல்லையா? n is nothing but number of free electrons per unit volume அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போல்லாம் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூமோட வேல்யூ அதிகமாகுதோ அப்போல்லாம் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ கம்மியாயிடும். அதான் இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த ரிலேஷனில் பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதே போல் ரோ இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by டவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டவுன்னா என்ன? டைம் இன்டர்வல் பிட்வீன் தி டூ சக்சஸிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொலிஷன் அப்படின்றது இன்சைட் ஆஃப் த கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடக்கக்கூடியது. அப்போ ரோ இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by டவுன்னு சொல்லலாம். ரோ இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by n சொல்லலாம். இந்த 1 byன்னு படிக்க வேணாம்னு நினச்சோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மெட்டல்ஸுக்கும் செமிகண்டக்டருக்கும் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ், the time interval between the two successive collision is decreases, but the number of free electrons per unit volume is independent of the temperature. டெம்பரேச்சரை பொறுத்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உடைய கவுண்டிங் அப்படின்றது இருக்காது. பட் எப்போல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அப்போல்லாம் டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ சக்சஸிவ் கொலிஷன் டிக்ரீஸ் ஆகும். இது என்ன கேஸில்? மெட்டல்ஸில். அதுவே செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் அதிகமாகும், as well as the time interval between the two successive collision is decreases. இது கம்மியாகும். அப்போ இது ரெண்டும் அதிகமாகும் போது டவோட வேல்யூ குறையுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியான கான்செப்ட். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எனர்ஜி அண்டு பவர். ஸோ இதை பற்றி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்து how we able to define about these two terms. Energy is nothing but the capacity to do work is called energy அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பவர்னு என்ன சொல்லுவோம்? rate of doing electrical work. அப்போ பவர் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்னு சொல்லலாம். எனர்ஜி அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் இஸ் கால்ட் எனர்ஜி அப்படின்னு பேசுவோம். ஸோ இதெல்லாம் எங்கே பாசிபிள் அப்படின்னா let us consider a pair of metals. அந்த பேர் அப்படின்றது ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்குமான கம்பேரிசனை பற்றி பேசணும்னா நமக்கு ரெண்டு பேர்த்தில் எந்த மாதிரியான கண்டக்ஷன் நடக்குது இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் இங்கே நமக்கு வந்து ஒரு டெர்மினல்ஸ் ஆஃப் ஏ பேட்டரி கையில் கொடுத்துருக்காங்க. அந்த டெர்மினல்ஸ் ஆஃப் ஏ பேட்டரியிலேருந்து போகக்கூடிய அந்த கரண்ட்டோடைய லெவல் ஒரு டிரான்சிஸ்டர் வழியாக பாஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வரும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் பவர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத பேசுகிறோம். சரி, அப்போ அந்த மாதிரியான வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம இந்த எனர்ஜியும் பவரையும் சின்ன கிளாஸில் பேசியிருக்கிறதுனால இதை பற்றி அதிகமாக இந்த இடத்துல நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றது தான் பவர்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது த்ரூ த ரெசிஸ்டர் வழியாக திரும்ப நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு வந்துடுது. அப்போ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எத்தனை பாசிட்டிவ் அயான்ஸ் வெளில போதோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வெளியில் வரும். அப்போ நம்பர் ஆஃப் த பாசிட்டிவ் அயான்ஸும் நம்பர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு பேட்டரியாக ஆக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒர்க் டனை பற்றி பேசணும். சப்போஸ் ஒர்க் டன் அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பவரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்? இட் இஸ் த ரேட் அட் விச் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டெலிவர்ட். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டெலிவர்ட் ஃப்ரம் திஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வி கேன் கால் த எலக்ட்ரிக் பவர் ஆல்சோ. அப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஒர்க் டனில் சொல்லலாம். அப்போ ஒர்க் டன் அப்படின்றது ஒர்க் டன்னால என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். வி இன்ட்டு கியூன்னு சிம்பிளாக சொல்லுவோம். இங்கே சேஞ்ச் இன் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியில் கால்குலேட் பண்ணும்போது டி அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டி கியூ அப்படின்னு படிக்கலாம். இப்போ பவருக்கான கான்செப்டை கொண்டு வரும்போது பவர்னா நம்ம என்ன சொன்னோம்? ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொன்னோம். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் எக்ஸ்போஸ்டு இன் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டி அப்சிலான் டிவைடட் பை டிடி அப்படின்னு படிக்கலாம். இப்போ டி அப்சிலானுக்கு முன்னாடியே ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன? வி இன்ட்டு டிக்யூ பை டிடி. இந்த டிக்யூ பை டிடியை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ I ஈக்குவல் டு dq/dt. அப்போ dq/dtக்கு பதிலாக I யூஸ் பண்ணோம் அப்படின்னா the power P is equal to VI அப்படின்னு படிக்கலாம். the unit of power is watt. இதை நம்ம சின்ன கிளாஸில் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பவரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 watt is equal to 1 joule second inverse அப்படின்னு படிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு ஓம்ஸ் லாவை கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா, ஓம்ஸ் லா நமக்கு தெரியும் இல்லையா, V ஈக்குவல் டு IR. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐக்கு பதிலாக V/R அப்ளை பண்ணோம் அப்படின்னா P is equal to V²/Rன்னு கிடைக்கும். அதுவே Vக்கு பதிலாக IR அப்ளை பண்ணனா I²Rன்னு கிடைக்கும். அப்போ பவருக்கு நம்ம கையில் இப்போ இந்த இடத்துல 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. P ஈக்குவல் டு VI, P ஈக்குவல் டு V²/R, P ஈக்குவல் டு I² இன்ட்டு R. இது எல்லாமே எலக்ட்ரிக் பவரை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டு. இதை வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராப்ளம்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சிம்பிளி வி கேன் கால் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த இடத்துல பவருடைய கான்செப்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்க்கு யூனிட் யூஸ் பண்ணுறோம். டொமஸ்டிக்கு, நான் டொமஸ்டிக்கு, தென் கம்பெனிஸ். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா யூனிட்டில் தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ 1 kWh இஸ் தி 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த இடத்துல நமக்கு 1 kWh நம்மக்கிட்ட சொன்னால் நமக்கும் புரியாது. இப்போ எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் வீட்டுக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு 1 kWh is numerically equal to the 1 unit of electrical energy. அப்போ 1 kWh எப்படி ஜூலில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 1 kWh, கிலோ அப்படின்னா 1000ன்னு சொல்லுவோம். அப்போ 1000 வாட் இன்ட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்டு, 3600 செகண்டு. அப்போ 1000 இன்ட்டு 3600 வாட் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 kWh is equal to 3.6 into 10 to the power of 6 ஜூல்னு சொல்லலாம். சப்போஸ் இதை ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா 36 into 10 to the power of 5 ஜூல் அப்படின்னு கொடுக்கலாம். சப்போஸ் 1 kWh வேல்யூன்னு கேட்டால் 36 into 10 power 5 ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 1 வாட் ஹவரோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கிலோவை தூக்கிட்டு போய் அப்படியே டினாமீட்டரில் போட்டோம்னா 1000ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 10 power 5லேருந்து கீழே ஒரு 10 power 3 கேன்சல் பண்ணும்போது 10 power 2 மட்டும்தான் நிற்கும். ஸோ 1 வாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு தி 3600 ஜூல் அப்படின்னு முடிக்கலாம். தேங்க்யூ.